ரமதான் இன்னைக்கு வந்து டே 3. இப்போ நாங்கள் வந்து துபாய்க்கு தான் போயிட்டுருக்கோம். மார்னிங் 5:30க்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் நாங்கள் ஏஞ்சதே வந்து 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நைட் வந்து எங்களுக்கு தூங்குறதுக்கே கரெக்டாக இருக்குது. எங்களால் ஃபோட்டோஸ் கூட எதுவுமே பார்க்கவே முடியல தெரியுமா, அந்த மாதிரி டயர்டாக இருக்கும். நாங்கள் வந்து டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான் டைம் கரெக்டாகவே இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு நாளுக்கு வந்து ஓவராக பிளான் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய பிளேசஸ் வந்து போட்டதுனால நேற்றே வந்து ஒரு 3 பிளேஸ் கிட்ட போகல. ஹுதேரியா பீச்னு ஒன்று போட்டிருந்தோம், அப்புறம் கார்னிஷ் பீச் அதுக்குமே வந்து போகல. ஸோ இது எல்லாமே பீச்சஸ்னு வந்து விட்டாச்சு. கார்னிஷ் பீச் ஆக்சுவலி போகணும், அந்த பார்க்கிங் தான் போகணும். அப்புறம் எமிரேட்ஸ் பேலஸ் அதுவுமே போகல. அது ஆக்சுவலி வெளியே வந்து பார்த்தோம், பட் உள்ள விடல, ஏன்னா நைட் ஆகிடுச்சுன்னு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இது 3மே வந்து நாங்கள் நேற்று போகவே இல்லை. சரி பரவாயில்லன்னு அப்படியே விட்டாச்சு. அந்த எத்தியாட் டவர்ஸ் முன்னாடியுமே வந்து ஃபோட்டோ எடுக்கல. ஆனால் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. நைட்டில் பார்த்ததுனால லைட் போட்டு சூப்பராக இருந்துச்சு, பட் ஃபோட்டோ எடுக்கல டே டைமில். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கார்லிக் சிக்கன் ரோல் சாப்பிட்றேன். பாவம் டிரைவர் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால அவங்களால சாப்பிட முடியாது. ஆக்சுவலி நேற்று நைட் வந்து லூலு போனோம்ல, அப்போ வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே வாங்கிட்டோம். 11:30 அந்த மாதிரி வாங்கிட்டோம். அப்போ தான் அவங்க சூடாக கொடுத்தாங்க. ஸோ அப்போது நைட் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாச்சு. நைட் வந்து ஏசிலே வந்து ஃபுல்லாக இருந்ததுனால அது இப்போவுமே நல்லா தான் இருக்குது. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லாவே இருக்குது. ஸோ அதான் சாப்பிட்றேன். அவளுக்கு வந்து எக் பஃப் இருக்குது. அவள் எப்போ சாப்பிடுவான்னு தெரியும், ஓரங்கட்டி தான் சாப்பிடணும். ஓரங்கட்டி நாங்கள் ஓரங்கட்டி சாப்பிட முடியாது. எங்கே ஓரங்கட்டி சாப்பிட்றது? நம்ம ஒரு மணி இல்லை, இங்கே ஓரம் கட்ட முடியாது. எல்லாமே அப்படியே ரூல்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி விட்றாங்க. நாங்கள் வந்து ரூம் ஏர்லி செக்இன் பண்ணுற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து என்ன பிளான்னா, நாங்கள் துபாய் ரீச் ஆனதுக்கப்புறம் எங்களோட திங்ஸ்லாம் ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூர்ஜ் கலிஃபா ஏரியா கிட்ட சீக்கிரமாக போயிட்டோன்னா அந்த இடம் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்காது. ஸோ நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகிறதா தான் எங்களுக்கு பிளான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அபுதாபிலேருந்து ஆல்ரெடி லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த பிளான் வந்து அப்படியே மாறிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து டைரெக்டாகவே இந்த பூர்ஜ் கலிஃபா ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் நாங்கள் வந்து ஆல்ரெடி ட்ரெஸ்அப் பண்ணியாச்சு, நல்ல வேலை. அண்ட் நீங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒப்பேரா பார்க்கிங்னு ஒன்று இருக்கும் அந்த பூர்ஜ் கலிஃபாவுக்கு முன்னாடியே. இது வந்து ஒரு ஃப்ரீ பார்க்கிங் தான். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு பார்க் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பார்க்கிங் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அங்கே ஆல்ரெடி க்ரௌடடாக தான் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போனதுனால பார்க் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் நான் பார்க்கிங்காக மட்டும் சொல்லலை, நீங்கள் எல்லா பிளேஸஸ்க்கும் கொஞ்சம் ஏர்லியாக போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்தந்த ஸ்பாட்ஸில் ஈஸியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். இல்லைனா வந்து ஒரு ஆள் எடுத்துகிட்டே இருப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏர்லியாக போயிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது, காலியாகவும் இருக்கும். அண்ட் மெயினாக வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோஸ்லாம் இப்போ காமிக்கிறேன்ல, இந்த டைம்லேயே செம்ம வெயில், ஃபீல்ஸ் லைக் 50 இருந்துச்சு. எங்களுக்கு வந்து சுத்தமாக முடியல. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 50லாம் வந்து ஃபீல் பண்ணுறோம். ஸோ அப்படியே ட்ரெயின் ஆகிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ இந்த பிளேசஸ்லாம் நாங்கள் கொஞ்ச நேரம் வீடியோஸ் எடுத்தோம். ஆக்சுவலி கார் பார்க் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவுக்கு வாக் பண்ணி வரத்துக்கு பார்த்தா ஒரு 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆகும், ஓகேவா? ஆனால் அதுக்கே வந்து எங்களுக்கு எனர்ஜி இல்லை, ஏன்னா அவ்வளோ வெயில் அடிச்சுது. இது எடுக்கும்போதே 10 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனாலுமே அவ்வளோ வெயில் இருக்குது. ரூமுக்கு போயிட்டு நாங்கள் செக்இன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 hour நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறமா திருப்பி கிளம்பி ட்ரெஸ் வேறு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து துபாய் ஃப்ரேம் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் ரொம்ப வெயிலாக இருக்குது. இது செப்டம்பர் மந்த்ஸ் தான், ஆனால் ஃபீல்ஸ் லைக் 50லாம் இருக்குது. நமக்கு இந்தியாவில் வந்து எரியும், ஆனால் இது ஸ்கின் எரிய மாட்டேங்குது, பட் நல்ல ட்ரெயின் அவுட் ஆகிடுறோம். ஸோ இதுதான் துபாய் ஃப்ரேம். செம்மையாக வெயில் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் பிளான் போடுறீங்கன்னா வந்து ஒரு அம்ப்ரெல்லா மட்டும் கூட எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து பூர்ஜ் கலிஃபா கிட்ட போனோம். எங்களால் வந்து நடக்கக்கூட முடியல, அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. ரிட்டர்ன் வந்து நாங்கள் இந்த ஸ்வான் பெடல் பிரிட்ஜ்லாம் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கு வந்து தனியாக வர போகணும். சுத்தமாக எனர்ஜி இல்லை. எங்கே போகிறீங்களோ வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, இல்லை எங்கேயா வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டே இருங்க, ஏன்னா வந்து சுத்தமாக முடியாது. இந்த டைமில் நாங்கள் பிளான் போட்டதே ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஒரு நவம்பர், டிசம்பர், ஜான்வரியில் வந்து நீங்கள் வந்து துபாய் ஒரு அபுதாபி வந்து பிளான் போடலாம்.
கார் பார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது தெரியுமா? செம்ம வெயிலாக இருக்குது. அதுதான் முடியல. இப்போ நம்ம அங்கே போய் என்ட்ரி டிக்கெட் வேறு வாங்கணும். இதுதான் துபாய் ஃப்ரேம். நல்ல டாலாக இருக்குது. ஐயோ! நாங்கள் கிளம்பிட்டோம். டிக்கெட் கவுண்டர் போனால் அங்கே அவ்வளோ க்யூ நிற்கிறாங்க. அந்த வெயிலில் சுத்தமாக முடியல. ஏன்னா நாங்கள் அவ்வளோ காலையில் சுற்றினது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இங்கே வந்து கார் பார்க் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் நடந்தோம். ஸோ இங்கே வந்து அந்த க்யூக்காக நிற்கிறதுக்கு எங்களால் முடியல. நாங்கள் கசின்ஸோட லஞ்ச் வேறு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்குமே டைம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ஹோட்டல் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மாலுக்கு தான் வந்து போகிறோம். ஒரு வழியாக சுற்றி துபாய் மால் வந்து சேர்ந்தாச்சு. சினிமா பார்க்கிங்னு நேரம் தான் காட்டுது. இது மார்க்கெட் பார்க்கிங்கை போட்டு இங்கேருந்து ஒன்று இடத்துக்கு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் போல. ஐயோ! ஒரு கார் பார்க் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஒரு இடம் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக இருக்குது பார்க்கிங் ஏரியாவே. அதுவும் இல்லாமல் இது வீக்கெண்ட் வேறையா, செம்ம க்ரௌடு. இதுக்கு சென்னையே பரவாயில்லன்னு நினச்சேன் நான். இந்த பில்லரை பார்த்தா P2ன்னு ஈன்னு இருந்துச்சு. ஸோ மேபி டி, அது டியாக இருக்கலாம். சரிவா போய் தேடலாம். எல்லாத்தையும் தேடலாம். இல்லை ஈக்கு அப்புறம் நான் எஃப்ஆ இருக்கலாம். ஆனால் வா போய் தேடும். ஒரே இடத்துல நிற்க வேணாம்ல. அப்போ டி இல்லை எஃப்ல தேடும். ஏபிசி. இப்போ நம்ம இப்போதான் புதுசாக ஏபிசிடின்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் துபாய் மாலில் பார்க் பண்ணுறதுக்கே எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஆனால் இப்போ ஃபுட் லன்ச்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. காரை தேடுறதுக்கு இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. பட் நாங்கள் இப்போ வரைக்கும் கண்டே பிடிக்கல. ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு சண்டே வேறு. இவங்க 2 பேருமே சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க. இது வந்து என்னோட கசின். ஃபர்ஸ்ட் ஈ சொல்லலாம், அப்புறமா டி சொல்லலாம். இப்போ எஃப் இல்லை, ஜியா. ஏய் இங்க பார்த்தா ரெடி அடிக்கிறதா கார்டு இது பக்கத்து பில்லர்ல பார்த்தேன். அப்ப மேபி பக்கத்து பில்லர்னா இந்த சைடு ஒண்ணு டி இல்லனா எஃப் ஆ. லைனா பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்னர் இந்த ஒன் கார்னர் டு இன்னொரு எண்டு வந்து எல்லா ஆல்பபெட்ஸையும் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. ஐயோ காரம் பார்க்காம விட்டது தப்பாக போச்சு. தேடுறதை பார்த்து அவங்களே வந்து என்ன காரம் இங்கே காரம் தேடிட்டு இருக்கீங்களான்னு சிரிக்கிறாங்க. ஆமாம், அவங்களே வந்து தேடி கூப்பிட்டு சாவியை வாங்கி எங்களோட கார் நம்பர் பார்த்துட்டு அவங்களே அவங்களோட ஃபோனில் பார்த்துட்டு தேடி கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே தான் விட்டுருக்கோன்னு பார்ப்போம். P2 ஈன்னு சொன்னாத பார்ப்போம் எங்கன்னு. பக்கத்து P1 P2 இல்ல P1 ஐயோ இவ்வளவு நேரம் நாங்க தேடின இடமே இல்ல. அப்படியா? இல்ல P2. அவங்க காமிச்ச கார் முதல்ல நம்மள்தான் பாத்தீங்களா ஒழுங்கா? ஆமா, இப்ப P1ல மட்டும் கார் இருக்கட்டும். நான் மண்டையை உடைச்சு அஸ்வினும் உடைக்கணும். அவனும் சேர்த்துதான் கரெக்டா போங்க. ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் பாருங்க. பாரு ஆமாடி ஃபுட் கோர்ட் 2 தான். அந்த 2 தான் அது. அந்த 2 தான் நாங்க இப்ப பானை இங்கே இருக்க போதுவா. இந்த 2 லைன்ஸ்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க. தோந்தாக்கி பில்லர் பக்கத்துல நீங்களே பிரஸ் பண்ணு. அந்த இல்ல அது இல்ல, இங்க பாரு லைனா எல்லாமே ஒயிட் காசு. ஓ இங்க எங்கேயோ இருக்கு. இங்க எப்போ நம்ம விட்டோம்? Thank you so much. நம்ம காயினலயே அவங்க கொடுத்துறோம். இது நம்ம அவங்க கிட்ட இந்த ஹெல்ப்பை முன்னாடியே கேட்டிருந்திருக்கலாமே. பக்கத்துல BMW வந்துச்சுன்னு மட்டும் ஷுவரா சொல்றேன்.
பொண்ணு P2ன்னு சொல்லி துபாய் பார்க்கிங்ல நிறைய பார்க்கிங்ல தான் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டைம் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் கார்ல வராதீங்க, ஏன்னா பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சண்டேல வராதீங்க. சார் அப்படியே எடுத்து வந்தாலும் வரவே வராது. டீப்ளேஸ்ல வாங்க. நீங்க பார்க்கலாம். காரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. கிடைக்கல சப்போஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஹெல்ப் டெஸ்க் அவங்க கிட்ட போய் கேளுங்க. போயிடுங்க. நான் சொல்றேன், ஆனா யாரும் கேட்கலைங்க. நாங்களே தேடி டைம் வேஸ்ட் பண்ணி கடைசியில அவங்க வந்து ஒரு 2 minutesலயே வந்து கண்டுபிடிச்சாங்க. அது 1 second அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க நீங்க நடந்து வரதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆச்சுன்னா நாங்க வேற ஃப்ளோர்ல தேடி வேற ஃப்ளோர்ல போய் காரை தேடலாம். எங்க இருந்து கிடைக்கும்? V2 னோட ஓகே இல்ல அந்த லெவல் 2 னோட நம்ம வந்து ஓகே பார்க்கிங் 2ல தான் விட்டோம். ஓகே பை. ஒரு வழியாக நாங்கள் மாலை விட்டு வெளியே வந்தாச்சு. மேப் இப்போ வரல. இந்த ஊரில் கூகுள் மேப்பே ஒழுங்காக வர மாட்டேங்குது. நாங்கள் சுற்றுறது ஒரு இடத்துக்கு போனா அது இடத்த தவிர மீதி நிறைய இடம் தான் சும்மாவே சுற்றிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு துபாய் க்ரீக் ஹார்பர் தான் வந்து போக போகிறோம். துபாய் க்ரீக் ஹார்பரில் செம்ம க்ரௌடு, பார்க்கிங் கிடைக்கவே இல்லை. சுற்றி நாங்கள் திருப்பியும் கிளம்பி ரூமுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து பூர்ஜ் கலிஃபாவோட நைட் வியூ தான் வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது கிட்ட போய் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அதோடய பிளிங் ஆகிட்டே இருக்கா. ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது. நீங்கள் துபாய் க்ரீக் ஹார்பர் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா வீக் டேஸில் போங்க. அதுவும் சன்செட்க்கு போய் பாருங்கள், அந்த வியூ சூப்பராக இருக்கும். நாங்கள் வீக்கெண்ட்ஸில் பிளான் போட்டு தான் வந்து தப்பாக போயிடுச்சு. அதுவுமே இல்லாமல் எங்கள் ரூம்லேருந்து துபாய் க்ரீக் போகிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட ஆகிடுச்சுன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. ஸோ 1 hour போகிறதுக்கு ஒரு 40 minutes கிட்ட ஆச்சு ரிட்டர்ன் வர்றதுக்கு. ஸோ இதுலேயே வந்து டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் பிளான் போட்ட மாதிரி அவ்வளோவா எதுவுமே நடக்கலை. நாங்கள் கூகுள் மேப்னால ஒரு துபாய் க்ரீக் அப்புறமா ஒரு 2 hours கிட்ட சும்மா சுற்றிட்டு இருந்தோம். ஐ மீன் ஒரு இடத்துல யூ-டர்ன் பண்ண சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த யூ-டர்ன் பண்ண முடியல எங்களால். அப்புறம் பெட்ரோல் போடுறதுக்காக போயிருந்தோம். ஸோ அது போனதுலேருந்து தான் வந்து அந்த ஒரு ஹைவேவே நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 rounds கிட்ட அடிச்சாச்சு. ஒரு செம்ம காண்டாயிட்டு நாங்கள் ஓரமாக காரை நிறுத்தி வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி கூகுள் மேப்பே வேணாம், நானே இவளுக்கு வந்து ஒரு ரூட் சொல்லிகிட்டு இருந்தேன் குத்து மதிப்பாக. எப்படியோ வந்து பூர்ஜ் கலிஃபா பார்த்தோன்னே ஓகே நம்ம ஹோட்டல்கிட்ட வந்தாச்சுன்னு எனக்கு வந்து ஓரளவுக்கு வழி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் சொல்லிட்டேன். அப்படி தான் நாங்கள் வந்து ரூம் ரீச் ஆனோம். இதுதான் வந்து ஒபேரா பார்க்கிங். நான் அந்த ஃப்ரீ பார்க்கிங்னு காலையில் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ தான் நாங்கள் நைட் வரோம். பார்க்கிங்க்கு வந்து எங்களுக்கு பிளேஸ் கிடைக்கணும் கொஞ்சமாச்சு. ஏன்னா நாங்கள் காலையில் வந்தப்போ செம்ம ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ நல்ல வேலை ஒரு இடம் கிடச்சாலே போதும், நம்ம விட்டுட்டு போயிடலாம். கார் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes வாக் பண்ணிங்கனாலே நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்துடலாம். ஸோ இங்கேருந்து வாக் பண்ணி லெஃப்ட்டில் கார்னரில் கொஞ்சமாக பூர்ஜ் கலிஃபா தெரியுதா. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வாக் பண்ணி தான் போகணும். இந்த ஏரியா நைட்டில் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் வாக் பண்ணி போனாலே ஸ்வான் பெடல் பிரிட்ஜ் பார்க்கலாம், 3 finger ஸ்டாச்சு, பூர்ஜ் கலிஃபா கிட்டே வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், விங்ஸ் ஆஃப் மெக்சிகோ, அப்புறம் துபாய் அந்த ஹார்ட் இருக்குல்ல அது, துபாய் மால் ஹார்ட், அதுக்கப்புறம் அந்த துபாய் சைன், துபாய் லவ் சைன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த வாக்கபிள் தான். நீங்கள் ஆனால் கொஞ்சம் நல்லாவே வாக் பண்ணணும். இந்த ஒரு ரவுண்டு சுற்றுனீங்கன்னா வந்து எல்லாமே கவர் பண்ணிடலாம். அது வந்து நான் நாளைக்கு வந்து மார்னிங் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஃபவுண்டன் ஷோ வந்து பார்க்க போகிறேன். அதுவுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நாங்கள் இன்னும் டின்னர் கூட சாப்பிடல, பயங்கர பசியோடு தான் இருக்கோம். பட் பரவாயில்லன்னு வந்தாச்சு. லாஸ்ட்டாக நம்ம முடிச்சுட்டு ரூம் போகும்போது கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம். இதுதான் அவங்களோட லாஸ்ட் ஷோ வந்து அந்த மியூசிக்கோட போடுவாங்க, மியூசிக் அண்ட் லைட்ஸோட வாட்டர். ஸோ யா அதுக்காக தான் இப்போ ஸ்பீடாக ஓடிட்டுருக்கோம். வியூ காமிக்கிறேன் பாருங்கள். வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங். இந்த மாதிரி லைட்ஸ் தான் வந்து அங்கே போட்டுருப்பாங்க. ஓடுறாவ டக் டக் டக். இதுதான் லாஸ்ட் ஷோ. நாளைக்கும் நாங்கள் வந்து ஓல்டு துபாய் போவோம். ஸோ வந்து எங்களால் பார்க்க முடியாது. இந்த இடமே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது.
இதே இடத்துக்கு தான் இன்றைக்கி மார்னிங் வந்தோம். பட் செத்தே போயிடுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ வெயில் மோசமாக இருந்துச்சு. ஃபுல்லாக தண்ணி இருக்கு. அந்த சைடு தான் நடந்து போனால் தான் ஃபவுண்டனோட அந்த சைடு போகணுமா? அந்த சைடு போனால் தான் பூஜ் கலிஃபா வியூவோட வரும். அங்கே பாரு லைட்ஸ் போட்டாங்க. ஆமாம். ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து ஃபவுண்டன் ஷோ நடக்கும். ஆப்போசிட்டில் எம்ஆர்னு பெருசாக எழுதியிருக்காங்களே அந்த இடம் தான் வந்து சூக் அல் பஹர். ஸோ அது வந்து ஒரு மால். ஷோ ஆரம்பிக்க போகிறாங்க, பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஃபவுண்டன் ஷோலாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து ஃபவுண்டன் ஷோ இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஆப்ரா ரைட் வந்து கூப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ அதை சும்மா சுற்றி காமிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது கூட போகலாம். ஸோ இதுதான் ஒன் சைட் ஆஃப் த துபாய் மால். ஒன் சைட் கூட இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களுக்கு வந்து மால் சுற்றி பார்க்கறதுக்கே ஆல்மோஸ்ட் 1 டே கிட்ட ஆகிடும். ஏன்னா அவ்வளோ ஷாப்ஸ், அவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது நிறைய. ஸோ இதுதான் சூக் அல் பஹர். எதுவுமே மால் தான். இதுக்குள்ளே வந்து ஓல்டு துபாய் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபவுண்டன் ஷோவுமே பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் வியூ. பூஜ் கலிஃபா வியூவோட தெரியும் ஃபவுண்டன் ஷோ. இவங்க வந்து இந்த பாத்வேஸ், அதுக்கப்புறம் இந்த பூஜ் கலிஃபா ஏரியாவில் இருக்க மொத்த இடமுமே வந்து தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து அழுக்காகாமல் இருக்கணுன்றதுக்காக. இப்போ நாங்கள் வந்து பார்க்கிங் தான் போயிட்டுருக்கோம். எல்லாமே முடிச்சுட்டு இப்போ தான் கார் பார்க்கிங் வந்திருக்கோம். நம்ம இந்தியாவில் போய் ஏறுற மாதிரியே லெஃப்டில் வந்து போகிறேன்.
செம்மையாக இருந்துச்சுல அந்த வாட்டர் ஃபவுண்டன் தான். ஆக்சுவலி நாங்கள் இந்த ட்ரிப் வந்ததுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் வந்து எதுவுமே சாப்பிடாம தான் இருக்கும். எதுவுமே சாப்பிடாமனா ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வேறு என்ன சாப்பிட்டோம். இப்போ வந்து ஷவர்மா சாப்பிட்லான்னு சொல்கிறா. டைம் ஆல்மோஸ்ட் 12 ஆகுது. எங்களுக்கு எங்கே நல்லா இருக்கணும் வந்து தெரியல. நாளைக்கு வந்து ஓல்டு துபாய் போகிறோம். ஸோ அந்த சைடில் வந்து போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் இருக்கோம். இப்போ வந்து ரூமுக்கு போய் பனானா சாப்பிட்டேன். அந்த வாங்கின பனானா நாங்கள் இன்னுமே சாப்பிடவே இல்லை. ஸோ அந்த பனானா சாப்பிட்டுட்டு தூங்கலாம். எப்படியும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி தூங்குறதுக்கு ஒரு 12:30 1 o'clock ஆகிடும். காலையில் 5:30க்கு நாங்கள் வந்து ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை. நாங்கள் இப்போ தான் ரூமுக்கு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பனானா சாப்பிட்டு ஏதாவது அது கூட ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் தூங்கணும். இன்றைக்கி வந்து டே 3ல. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நாளைக்கு ஒரு நாள், அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்னிங் ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஃபுல்லாக ஓல்டு துபாய் சைடு தான் வந்து நாங்கள் போக போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.